வணக்கம், இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று இரவு 7 மணியுடன் நிறைவடைகிறது தேர்தல் பிரச்சாரம். சமூக வலைதளங்கள் மூலமும் பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை. வெளியூர் நபர்கள் தொகுதிகளில் இருந்து வெளியேறவும் உத்தரவு. காமராஜர் ஜானகி இறந்தபோது மெரினாவில் இடம் கொடுக்க மறுத்தவர் கருணாநிதி. அதே பாணியில் கருணாநிதியை அடக்கம் செய்யவும் இடம் மறுத்ததாக முதல்வர் பழனிசாமி பேச்சு. பிரதமருக்கு பொள்ளாச்சி விவகாரம் குறித்து தெரியாதா என ஸ்டாலின் கேள்வி. பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றும் பரப்புரையின் போது பேச்சு. தமிழகம் புதுச்சேரியில் மதுபான கடைகளுக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு மூடல். கடைசி நேரத்தில் டாஸ்மாக் கடைகளில் அலைமோதிய மது கூட்டம். ராணிப்பேட்டை அருகே அதிமுக வேட்பாளர் சுகுமார் வீட்டில் 84 லட்சம் ரூபாய் பறிமுதல். ஆந்திர இளைஞர்களிடம் தேர்தல் பறக்கும் படை விசாரணை. தமிழகத்தில் புதிதாக 3446 பேருக்கு தொற்று. அதிகபட்சமாக சென்னையில் 1290 பேர் பாதிப்பு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் தினம் உலகம் முழுவதும் இன்று கொண்டாட்டம். தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் நள்ளிரவு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 53 கோடி பேரின் பேஸ்புக் தகவல்கள் கசிந்தன. இந்தியாவைச் சேர்ந்த 60 லட்சம் பயனாளர்களின் தகவல்களும் பல தளங்களில் வெளியாகின. தமிழகம் புதுச்சேரியில் கடந்த 2 மாதங்களாக களை கட்டி வந்த தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. தமிழக சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் மற்றும் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரம் இரவு 7 மணியுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டிருக்கிறார். அதன்படி பிரச்சாரம் ஓய்ந்த பின்பு அரசியல் கட்சிகள் தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டம் மற்றும் ஊர்வலங்களை நடத்தவோ ஒருங்கிணைக்கவோ கூடாது என்றும், தேர்தல் தொடர்பாக திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி, வாட்ஸ்ஆப், முகநூல், ட்விட்டர் மூலம் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் பிரச்சார காலம் முடிவடைந்த பின்னர் பொதுமக்களை ஈர்க்கும் வகையில் இசை நிகழ்ச்சி, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்தினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன அனுமதி இரவு 7 மணிக்கு மேல் செல்லாது எனவும், தொகுதிக்கு வெளியே இருந்து அழைத்து வரப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகள் இரவு 7 மணிக்குள் வெளியேறவும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. பிரச்சாரத்துக்கான தற்காலிக அலுவலகம் வாக்குச்சாவடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்றும், தற்காலிக பிரச்சார அலுவலகத்தில் 2 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தேர்தலையொட்டி அனைத்து தொகுதிகளிலும் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள மதுபான குடோன்களுக்கு கலால்துறை சார்பில் சீல் வைக்கப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இன்று முதல் 6ஆம் தேதி வரை புதுவையிலும் மதுபான கடைகள் மூடப்படுகின்றன. இதனிடையே முன்னேற்பாட்டு பணிகளுக்காக கலால்துறை துணை ஆணையர் சுதாகர் மதுபான குடோன்களுக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தார். ரூல்ஸ் வயலேட் பண்ண வரைக்கும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 8 கடைகள் நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். குடோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 குடோன்ஸ் இருக்கு. அந்த 40 குடோன் சீலிங் ஒர்க் நம்ம போயிட்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு 3 நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் டாஸ்மாக் கடைகளில் மது பிரியர்கள் கூட்டம் அலைமோதியது. சட்டமன்ற தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி டாஸ்மாக் கடைகள் இன்று இரவு 10 மணி முதல் 6ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மூடப்பட உள்ளன. இதனால் மது பிரியர்கள் மது வாங்க ஆர்வம் காட்டினர். சென்னையில் சேப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் டாஸ்மாக் கடைகளில் மாலை முதலே மது பிரியர்கள் அதிகளவில் மது வாங்கிச் சென்றனர். இதேபோன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் மதுபான விற்பனை களை கட்டியது. கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தின் பின்புறம் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மது பிரியர்கள் தங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். டாஸ்மாக் கடைகளில் வழக்கத்தை விட கூட்டம் குவிந்ததால் அசம்பாவிதத்தை தவிர்க்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
திருப்பூரில் குமரன் சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் எலைட் கடையில் 100க்கும் மேற்பட்டோர் வரிசையில் காத்திருந்து மது வாங்கிச் சென்றனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம், திருவானைக்காவல் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு மதுபான கடைகளில் மது பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. அரசு அறிவித்த சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணிவது போன்றவை கடைபிடிக்கப்படாமல் காற்றில் பறந்தன. கொரோனா பயமின்றி மது பிரியர்கள் முண்டியடித்துக் கொண்டு மதுபானங்களை வாங்கியது பார்ப்பவர்களுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் பதவியில் இருப்பவர்கள் இறந்தால் மட்டுமே மெரினாவில் அடக்கம் செய்ய இடம் வழங்க வேண்டும் என கோப்பில் எழுதி வைத்ததே கருணாநிதிதான் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட வனவாசி பகுதியில் முதலமைச்சர் பழனிசாமி திறந்த வேனில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எத்தனை பிறவி எடுத்தாலும் எடப்பாடி தொகுதி மக்களை மறக்க மாட்டேன் எனவும், முதலமைச்சராக இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் எடப்பாடி தொகுதிக்கு வந்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து வருகிறேன் எனவும் குறிப்பிட்டார். ஸ்டாலினின் குடும்பமே வந்து பிரச்சாரம் செய்தாலும் எடப்பாடி தொகுதியில் திமுகவால் வெற்றி பெற முடியாது என முதல்வர் குறிப்பிட்டார். பொய்யா பேசுறாரு. பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா சரியா. என் மீது குற்றச்சாட்டு சொன்னார். நான் போராட்டத்தெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டேன். என் மீது குற்றச்சாட்டு சொல்லி முறைகேடு செய்வதற்கு செய்தான்னு சொல்லி மேது காலம் புகார் கொடுத்தீங்க. அந்த புகார்ல என்னென்னலாம் தெரிவிச்சது நான் வர்றேன். ஒரே ஸ்டேஜில் 2 பேர் ஏறலாம். நீங்க ஒரு மைக்கு பிடிக்க, நான் ஒரு மைக்கு பிடிக்கிறேன். என் மீது என்னென்ன குற்றச்சாட்டு, எங்களுடைய அரசாங்கத்தின் மீது என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லுங்க. அதுக்கு நான் உரிய பதிலை தரேன். மக்கள் நீதிபதியாக இருந்து நீதி வழங்கட்டும். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், 4 ஆண்டு காலம் நிம்மதியாக ஆட்சி செய்ய தன்னை மு.க. ஸ்டாலின் விடவில்லை என குற்றம் சாட்டினார். முதலமைச்சராக இல்லாதவர்கள் மறைந்தால் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய அனுமதி கிடையாது என கருணாநிதி கோப்பில் எழுதி வைத்துள்ளதாகவும், அதன்படியே முதல்வராக இல்லாத போது கருணாநிதி மறைந்ததால் அவரது உடலை மெரினாவில் அடக்கம் செய்ய முதலில் அனுமதி வழங்கவில்லை எனவும் முதல்வர் பழனிசாமி குறிப்பிட்டார். என்னைய நிம்மதியா ஆட்சி செய்ய விடல. 4 வருஷமா எப்படியாவது இந்த ஆட்சி கவிழ்க்கணும், கட்சியை உடைக்க வேணும். அதுதான் ஸ்டாலினுடைய பிரதான எண்ணம். நேர்வழியில் வந்து மக்களை சந்திச்சு ஓட்டுகளை வாங்கி ஆட்சி அமைக்க வேணுமா ஸ்டாலினுக்கு எப்பொழுது எண்ணம் கிடையாது. இப்ப கூட எண்ணம் கிடையாது. ஏதாவது தில்லுமுள்ளு செஞ்சு நாடகத்தை அரங்கேற்றி மக்கள்கிட்ட ஓட்டுகளை பெற வேணும். இன்னைக்கு கூட நாளைக்கு ஏதாவது ஒரு நாடகத்தை பண்ணுவார். நாடகத்தை கண்டிப்பா பண்ணுவார். அப்படியே அப்பா இருக்கிற மாதிரியும், ஏதோ அவர் போய் நல்லடக்கம் செய்யற மாதிரியும், நான் எதை இடம் கொடுக்காத மாதிரியும் ஒரு டிராமா பண்ணுவார். திமுகவால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என கூறும் பிரதமருக்கு கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக தான் ஆட்சியில் இருக்கிறது என்பது தெரியாதா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜாவை ஆதரித்து ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அனைத்து ஊடகங்களிலும் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளில் திமுக தான் பெருவாரியாக வெற்றி பெறும் என்ற அறிவிப்பை கண்டு பொறுக்க முடியாமல் பிரதமர் மோடி திமுக மீது பொய் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு திமுகவால் பாதுகாப்பு இல்லை என கூறும் பிரதமருக்கு பொள்ளாச்சி விவகாரம் குறித்து எதுவும் தெரியாதா என்றும் கேள்வி எழுப்பினார். பெண்களுக்கு திமுகவால காங்கிரஸால பாதுகாப்பு இல்லை. நான் கேட்கிறேன், 10 வருஷமா நாம ஆட்சியில் இருக்கிறோம். 10 வருஷமா ஆட்சியில் இருக்கிறது அதிமுக. சரி, அதுதான் போகட்டும். அவர் பேசின இடம் தாராபுரம். தாராபுரத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி விவகாரம் பிரதமருக்கு தெரியாதா? அந்த விவரம் அவருக்கு தெரியலன்னா அவர் பிரதமர் பொறுப்பில் இருப்பதற்கே வக்கற்றவராக லாயக்கற்றவராக போயிடுவார். இதனைத் தொடர்ந்து தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜே கருணாநிதியை ஆதரித்து ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மதவெறி, ஹிந்தி மற்றும் நீட் தேர்வு போன்றவற்றை திணிக்கும் பாஜகவிடமிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என கூறினார். இன்றைக்கு பிஜேபி மதவெறியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிச்சு, இந்திய திணிச்சு, அதே போல நீட்டுங்கிற ஒன்றை கொண்டு வந்து நம்முடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் டாக்டராக வர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மதவெறியை கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அதிலிருந்து இந்த தமிழ்நாட்டை மீட்கணும்னா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். தந்தை பெரியார் பிறந்தமன், அறிஞர் அண்ணா பிறந்தமன், கலைஞர் வாழ்ந்தமன்.
எனவே மோடி மஸ்தான் வேலையெல்லாம் இங்கே எடுபடாது. தொடர்ந்து சென்னை 1000 விளக்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எழிலனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட ஸ்டாலின், இந்த தேர்தலில் பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்றும் அதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே நிரூபித்து காட்டிவிட்டதாகவும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக எம்பியும் பாஜக எம்பியாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஒண்ணு கூட வர வாய்ப்பே கிடையாது. அது வாஷ் அவுட். அதை தான் பார்லிமெண்ட்ல நம்ம நிரூபிச்சு காமிச்சிட்டோம். ஆனா அதிமுக ஒண்ணு ஜெயிச்சது. அதுவும் ஜெயிச்சு அவரு அதிமுக எம்பியா செயல்படல. அவரு ஓபிஎஸ் டேடின்னு சொல்றது இல்ல, மோடியை தான் டேடின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு எம்பி. அதனாலதான் அவருடைய படத்தை லெட்டர் பேட்ல போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு நாள்தோறும் இரவு 10:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு நாள்தோறும் இரவு 10:30 மணிக்கு. போடுகிறதா தமிழகம்? விடியல் தருவாரா மு.க. ஸ்டாலின்? மாற்றத்தை தருமா மக்கள் நீதி மையம்? அதிசயம் நிகழ்த்துமா அமமுக? நல்லாட்சி கொடுக்குமா நாம் தமிழர்? இவர்களில் சாமானியர்களின் தேர்வு யார்? வாக்காளர்கள், வேட்பாளர்கள் களத்தில் அடுத்தடுத்த நகர்வுகள். ஏப்ரல் 6 நாள் முழுவதும் எங்களோடு இணைந்திருங்கள். ஆச்சி கூட்டு பெருங்காயம், பாரத் வாசி அகர்பத்தி மற்றும் வசந்த் கோ வழங்கும் ஜனநாயக திருவிழா. பவர்ட் பை மகா சிமெண்ட் மற்றும் கிஸ்கால் டிஎம்டி. டிசைன் பார்ட்னர் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் A1 Gold TMT Bars and Pipes. அசோசியேட் ஸ்பான்சர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ். ஏப்ரல் 6 காலை 6 மணி முதல் நாள் முழுவதும் நேரலை. வழங்குவர் ஆச்சி கூட்டு பெருங்காயம், பரத்வாசி அகர்பத்தி மற்றும் வசந்த் கோ. பவர்ட் பை மகா சிமெண்ட் மற்றும் கிஸ்கால் டிஎம்டி. மீனாட்சி மிஷன். டிசைன் பார்ட்னர் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் A1 Gold TMT Bars and Pipes. அசோசியேட் ஸ்பான்சர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ். தமிழகத்தில் தொடர்ந்து 2வது நாளாக 3000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 24 மணி நேரத்தில் புதிதாக 3446 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டதால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8,96,226 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 14 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 12,764 உயர்ந்துள்ளது. மாவட்ட அளவில் சென்னையில் அதிகபட்சமாக 1290 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் 292 பேருக்கும், செங்கல்பட்டில் 285 பேருக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சனிக்கிழமை ஒரே நாளில் 81,467 பேருக்கு RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. 1834 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தேவைக்கேற்ப கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை தடுப்பது குறித்து அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் மத்திய அரசின் அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார்.
இது தொடர்பாக தமிழக தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் நாள்தோறும் 85,000 RT-PCR பரிசோதனைகள் செய்யப்படுவதாகவும், பரிசோதனை முடிவுகள் 24 மணி நேரத்திற்குள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனைகளில் 70% அளவிற்கு RT-PCR முறையில் செய்யப்பட வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும், தமிழகத்தை பொறுத்தவரை 100%ம் RT-PCR பரிசோதனை செய்யப்படுகிறது என்றும் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று வரை 846 பகுதிகள் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக கண்டறியப்பட்டு தீவிர கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நோய் தொற்று குறித்து தினமும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள ராஜீவ் ரஞ்சன், தேவைக்கேற்ப கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என அறிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 50,000-ஐ நெருங்கி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி, ஒரே நாளில் மாநிலம் முழுவதும் 49,447 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 29,53,523 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் ஒரே நாளில் மேலும் 277 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55,656 அதிகரித்துள்ளது. அதே நேரம் மாநிலத்தில் ஒரே நாளில் அதிகபட்சமாக 37,821 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 24,95,315 அதிகரித்துள்ளது. தற்போது வரை மாநிலத்தில் 4,10,072 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். Facebook மூலம் 60 லட்சம் இந்தியர்கள் உட்பட 53 கோடி பேரின் தனிப்பட்ட தகவல்கள் கசிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சைபர் செக்யூரிட்டி எனும் தனியார் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி, Facebook பயனாளர்களின் பெயர்கள், பாலினம், வேலை மற்றும் பணிபுரியும் இடம் போன்ற பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த தகவல்கள் அனைத்தும் இலவசமாகவே சில இணையதளங்களில் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 2019 மற்றும் 2020லும் பயனாளர்களின் தரவுகள் கசிந்துள்ளதால் தற்போதைய நிகழ்வு Facebookiன் நம்பகத்தன்மையை மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது. முன்னதாக மொபிக்விக் என்ற செயலியின் மூலம் கடந்த வாரம் 10 கோடி இந்தியர்களின் தரவுகள் கள்ள இணையச் சந்தையில் விற்பனையானதாக கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை காரணமாக நாளை முதல் ஒரு வாரத்திற்கு நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என பிரதமர் ஷேக் ஹசீனா அறிவித்துள்ளார். நோய் தொற்று பரவலால் கடந்த ஆண்டும் அங்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் பின்பு படிப்படியாக தளர்வுகள் வழங்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் புதியதாக 6,830 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி மேலும் 50 பேர் பலியாகினர். இதனையடுத்து நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த நாளை முதல் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பாஜக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான நமச்சிவாயத்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான அவரது ட்விட்டர் பதிவில், தேர்தல் பரப்புரையின் போது உடல்நலம் குன்றியதால் மேற்கொண்ட பரிசோதனையில் தனக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக பதிவிட்டுள்ளார். மருத்துவர்களின் அறிவுரைப்படி வீட்டிலேயே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் குணசேகரனுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் தராங் மாவட்டத்தில் வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள் புகுந்த 2 காண்டாமிருகங்களில் ஒன்றை வனத்துறையினர் பிடித்துள்ளனர். தல்கான் எனும் பகுதியில் காண்டாமிருகங்கள் உலா வந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் ஊர் மக்களின் உதவியுடன் காண்டாமிருகங்களை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு ஒன்று பிடிபட்ட நிலையில் அதனை வாகனத்தில் ஏற்றி வனப்பகுதிக்குள் கொண்டு சென்றனர். அதே சமயம் அங்குள்ள குளத்தில் தஞ்சமடைந்துள்ள மற்றொரு காண்டாமிருகத்தை பிடிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே தேர்தல் பிரச்சார வாகனங்களுக்கு தீ வைத்த திமுகவினர் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். என் ஜெகவீரபுரம் கிராமத்தை சேர்ந்த தாஸ் என்பவர் விளாத்திக்குளம் அதிமுக வேட்பாளர் சின்னப்பன் பிரச்சாரம் செய்வதற்கு தன்னுடைய வாகனங்களை தந்துள்ளார். இந்நிலையில் திமுக பிரமுகர் அழகுபாண்டே என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் வந்து தாஸை தாக்கி அங்கிருந்த 3 வேன்களுக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் ஒரு வேன் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. காயமடைந்த தாஸ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த டிஎஸ்பி பிரகாஷ் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்தார். அப்பகுதியில் அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்ததால் அங்கு பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
திமுகவின் பரப்புரை பாடலை சமூக வலைதளமான யூடியூபில் 5 கோடிக்கும் மேற்பட்டோர் பார்த்திருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்கிற பரப்புரை பாடல் மார்ச் 1ஆம் தேதி வெளியிடப்பட்டது. மாநிலம் முழுவதும் திமுகவினரின் பிரச்சாரத்தில் இப்பாடல் ஒலித்து வருகிறது. பல்வேறு கட்சிகள் பிரச்சார பாடல்களை வெளியிட்டிருந்தாலும் இந்த பாடல் 5 கோடி பார்வையாளர்களை தாண்டி சாதனை படைத்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலா காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அரசியலிருந்து விலகுவதாக அறிவித்த பின் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு சென்று சசிகலா சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இந்நிலையில் பிரசித்தி பெற்ற காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் மற்றும் உலகளந்த பெருமாள் கோவில்களில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் காஞ்சி சங்கரா மடத்திற்கு சென்ற சசிகலா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். சசிகலா வருகை அறிந்த அமமுகவினர் ஏராளமானோர் கோவிலில் திரண்டனர். பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் திமுகவின் ராசா, தயாநிதி மாறன், திண்டுக்கல் லியோனி ஆகிய 3 பேர் மீது மேலும் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்களுக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர் அதிசயா கடந்த 29ஆம் தேதி புகார் அளித்தார். அதன் பேரில் ஆபாசமாக பேசுதல் மற்றும் கலகம் செய்ய தூண்டிவிடுதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது மேலும் 2 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. எகிப்து தலைநகர் கெய்ரோவிலிருந்து 22 மதிப்புமிக்க மம்மிகளை அருங்காட்சியகம் ஒன்றிற்கு எடுத்துச் செல்லும் பிரம்மாண்ட அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. எகிப்தின் நைல் நதி அருகே தஹ்ரீர் சதுக்கத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் இந்த 22 மம்மிகளும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. பழைய எகிப்திய அருங்காட்சியகத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்த மம்மிகள் கொண்டுவரப்பட்டன. பாரோக்கள் என்று அழைக்கப்படும் எகிப்திய மன்னர்கள் மறைந்த பின்னர் கல்லறைக்கு கொண்டு செல்லப்படும் பண்டைய படகுகளைப் போல இந்த வாகனங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்கவர் அணிவகுப்பு நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்திய கிரிக்கெட் அணி வீரரும் ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல் அணியின் முக்கிய ஆல்ரவுண்டருமான அக்சர் பட்டேலுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான ஐபிஎல் தொடர் வரும் 9ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் 10ஆம் தேதி மும்பையில் நடைபெறும் போட்டியில் சென்னை அணியை டெல்லி எதிர்கொள்கிறது. இந்நிலையில் அக்சர் பட்டேலுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். டெல்லி அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் காயம் காரணமாக ஏற்கனவே தொடரில் இருந்து விலகியுள்ளார். இந்நிலையில் அக்சர் பட்டேலும் தொடக்கத்தில் நடைபெறும் சில போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு இல்லாதது டெல்லி அணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு. வெற்றி நடை போடுகிறதா தமிழகம்? விடியல் தருவாரா மு.க. ஸ்டாலின்? மாற்றத்தை தருமா மக்கள் நீதி மய்யம்? அதிசயம் நிகழ்த்துமா அமமுக? நல்லாட்சி கொடுக்குமா நாம் தமிழர்? இவர்களில் சாமானியர்களின் தேர்வு யார்? வாக்காளர்கள், வேட்பாளர்கள் களத்தில் அடுத்தடுத்த நகர்வுகள். ஏப்ரல் 6 நாள் முழுவதும் எங்களோடு இணைந்திருங்கள். ஆச்சி கூட்டு பெருங்காயம், பாரத் வாசி அகர்பத்தி மற்றும் வசந்த் தன்கோ வழங்கும் ஜனநாயக திருவிழா. பவர்ட் பை மகா சிமெண்ட் மற்றும் கிஸ்கால் டிஎம்டி. டிசைன் பார்ட்னர் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் A1 Gold TMT Bars and Pipes. Associate sponsor பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ். ஏப்ரல் 6 காலை 6 மணி முதல் நாள் முழுவதும் நேரலை.
வழங்குவோர் ஆச்சி கூட்டு பெருங்காயம், பரத்வாசி அகர்பத்தி மற்றும் வசந்த் அண்ட் கோ பவர்ட் பை மகா சிமெண்ட் மற்றும் கிஸ்கால் டிஎம்டி. மீனாட்சி மிஷன் டிசைன் பார்ட்னர் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் A1 கோல்ட் டிஎம்டி பார்ஸ் அண்ட் பைப்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ். அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. தமிழகத்தின் ஆட்சியாளர்களை தீர்மானித்த தேர்தல்கள், தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த தலைவர்கள், தலைவர்களின் வெற்றி நடை போடுகிறதா தமிழகம்? விடியல் தருவாரா மு.க. ஸ்டாலின்? மாற்றத்தை தருமா மக்கள் நீதி மய்யம்? அதிசயம் நிகழ்த்துமா அமமுக? நல்லாட்சி கொடுக்குமா நாம் தமிழர்? இவர்களில் சாமானியர்களின் தேர்வு யார்? வாக்காளர்கள், வேட்பாளர்கள் களத்தில் அடுத்தடுத்த நகர்வுகள். ஏப்ரல் 6 நாள் முழுவதும் எங்களோடு இணைந்திருங்கள். ஆச்சி கூட்டு பெருங்காயம், பாரத் வாசி அகர்பத்தி மற்றும் வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஜனநாயக திருவிழா. பவர்ட் பை மகா சிமெண்ட் மற்றும் கிஸ்கால் டிஎம்டி. டிசைன் பார்ட்னர் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் A1 கோல்ட் டிஎம்டி பார்ஸ் அண்ட் பைப்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ். ஏப்ரல் 6 காலை 6 மணி முதல் நாள் முழுவதும் நேரலை. வழங்குவோர் ஆச்சி கூட்டு பெருங்காயம், பரத்வாசி அகர்பத்தி மற்றும் வசந்த் அண்ட் கோ பவர்ட் பை மகா சிமெண்ட் மற்றும் கிஸ்கால் டிஎம்டி. மீனாட்சி மிஷன் டிசைன் பார்ட்னர் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் A1 கோல்ட் டிஎம்டி பார்ஸ் அண்ட் பைப்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அருமனையில் பேரணி சென்றார். அப்போது பேசிய அவர் 2G ஊழல் என்றால் மாறன் சகோதரர்கள் எனவும், 3G ஊழல் என்றால் கருணாநிதி குடும்பம் எனவும், 4G ஊழல் என்றால் அது நேரு குடும்பம் எனவும் சாடி பேசினார். இதனிடையே JP நட்டா பரப்புரையால் குழித்துறை களியல் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் அருமனை பகுதியே போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் சுமார் 6300 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதி மதிமுக வேட்பாளர் ரகுமானை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், திமுக பெண்களை மதிக்கவில்லை என பிரதமர் கூறுவது கண்டிக்கத்தக்கது எனவும், பேரறிஞர் அண்ணாவும் கருணாநிதியும் தான் பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்ததாகவும் குறிப்பிட்டார். பொதுப்பணித்துறையும் இருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் 6300 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறது என்று கவர்னரிடத்திலேயே தளபதி ஸ்டாலின் போய் பெட்டிஷன் கொடுத்தார். துணை முதலமைச்சர் வருவாய்க்கு மேலே சொத்து சேர்த்திருக்கிறார் என்று புகார் கொடுத்தார். இந்த புகார்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டுவிடும். இப்பொழுது கவர்னர் வேண்டுமானால் அதை தூக்கு முறையிலே போட்டிருக்கலாமே தவிர, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இவர்கள் ஜெயிலுக்கு போவது உறுதி. இதனிடையே நயன்தாராவை பற்றி அவதூறாக பேசிய நடிகர் ராதா ரவியை கட்சியை விட்டு நீக்கிய மு.க. ஸ்டாலின், முதல்வரின் தாயாரை பற்றி அவதூறாக பேசிய ராசாவை மட்டும் ஏன் கட்சியை விட்டு நீக்கவில்லை என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அச்சிறுபாக்கத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், அனைத்து பின்தங்கிய சமுதாய மக்களுக்கும் பாமக இடஒதுக்கீடு பெற்றுத்தரும் என்றும் குறிப்பிட்டார். ராதாரவிய கட்சியை விட்டு எடுத்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு தாயை பற்றி கொச்சையாக பேச ராசா மீது ஏன் நடவடிக்கை எடுக்கிறார்? கேட்கறது நியாயம் தானே? நியாயமான கேள்வி. யாருடைய அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா தான். ஒரு தாயை பற்றி தப்பா யார பேசினாலும் அவன் மனுஷனே கிடையாது. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகரனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் வளர்ச்சி நின்றுவிட்டதாக சாடினார். எடப்பாடி பழனிசாமி குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்தவர் என்றும் ராசா விமர்சித்தார். நான் சொன்னது
ஸ்டாலின் ஒரு குழந்தை என்று கருதி கொண்டான், எடப்பாடி பழனிசாமி குழந்தை என்று கருதி கொண்டான், எந்த குழந்தையை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் நான் கம்பேர் பண்ணி பேசுறேன், ஒப்பிட்டு பேசுறேன். உடனே அதுக்கு ஒரு வழக்கு, நான் தப்பா பேசுறேன், நான் எடப்பாடி அப்பாவை 67 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடப்பாடி பழனிசாமி சொல்லல, 66 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டாலின் நான் சொல்றேன். இன்றைக்கு அவர்கள் குழந்தையாக பிறந்திருந்தால் எந்த குழந்தையை தேர்ந்தெடுப்போம் என்பதற்காக சொன்ன ஊமை தவறாக்கப்பட்டு விட்டது. தமிழகத்திற்கு துரோகம் மட்டுமே செய்த திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராக ஆசைப்படுவதாக அமைச்சர் SP வேலுமணி பேசியுள்ளார். கோவை வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனனுக்கு ஆதரவாக கணபதி பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய SP வேலுமணி, அதிமுக அரசு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்துள்ளதாகவும் முன்பு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் எதுவும் செய்யவில்லை எனவும் சாடினார். நீ சூப்பர் நடிகர்னா உங்க ஸ்டாலின் தான். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு பிஆர் காரை வச்சு அவர் தான் டைரக்டர், இவர் நடிகர். தமிழ்நாடு இது முதலமைச்சர் பதவியை எடுத்துக்க முடியாது, குடும்ப சொத்து போல மக்கள் ஓட்டு போடணும். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு நாள்தோறும் தமிழகத்தில் மே 2ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி அமையும் என முன்னாள் அமைச்சரும் முதுகுளத்தூர் தொகுதி திமுக வேட்பாளருமான ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் 3 தொகுதிகளில் திமுகவும் 1 தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுகின்றன. முதுகுளத்தூர் தொகுதி திமுக வேட்பாளரான ராஜகண்ணப்பன் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருவாடனை தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் உதயசூரியன் மற்றும் கை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். பின்னர் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், மக்கள் இலவசங்களை விரும்பவில்லை என்றும் திமுக அறிவித்த குடும்ப நல திட்டங்களையே விரும்புகிறார்கள் என்றும் தெரிவித்தார். இலவசத்தை மக்கள் ஏற்றுக்கல. இப்போ உதாரணத்துக்கு ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோங்க, அது குடும்பத்துக்கு பயன்படும். அரிசி மாத்திரம் வாங்கிட்டு போய் என்ன செய்ய முடியும்? ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா, ஆகவே அந்த குடும்பம் 1000 ரூபா பயன்படுது, 5 வருஷத்துக்கு 60,000 ரூபா பயன்படுது. 4000 ரூபா கொரோனா நேரத்தில் ரொம்ப நம்ம ஜனங்கள் கஷ்டப்பட்டான், காசு இல்லாமல் பணம் இல்லாமல். இப்போ 4000 ரூபா கொடுத்தா அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு பொருளாதார ரீதியாக அவனை முன்னேற்றம் தான் அவன் வழியே தவிர, சும்மா இலவசங்களை கொடுக்கணும் யாரும் ஏற்றுக்குருவா? அதெல்லாம் நம்ப மாட்டான். துறைமுகம் தொகுதி மக்களின் நம்பிக்கையை பெறுவது யார் என்பதுதான் ஆரோக்கியமான அரசியல் போட்டி என்று பாஜக வேட்பாளர் வினோஜ் பி. செல்வம் தெரிவித்துள்ளார். துறைமுகம் தொகுதி பாஜக வேட்பாளரான வினோஜ் பி. செல்வம் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட சவுகார்பேட்டை, கொண்டித்தோப்பு பகுதிகளில் வீதி வீதியாக ஆட்டோவில் சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது துறைமுகம் தொகுதி எம்எல்ஏவாக வெற்றி பெற்றால் அடித்தட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்வேன் என வினோஜ் பி. செல்வம் வாக்குறுதி அளித்தார். துறைமுகம் தொகுதி மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காகவே இந்த தேர்தலில் தாம் போட்டியிடுவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் களத்தில் எப்படி போட்டியிடணுமோ அப்படி நாங்கள் போட்டிட்டு இருக்கோம். தேர்தலை பார்க்கக்கூடிய நபர்கள் இளைஞர் சமுதாயம் எதிரியா பார்க்கல. ஸோ போட்டி என்பது தேர்தலில் மக்களோட நம்பிக்கையை பெறுவதற்கே தவிர நீரவுடியான்னு பார்ப்பதில் கிடையாது. ஆகவே நேர்மையாக நின்று அவர் செய்த வேலை மீது நம்பிக்கை இருந்தால் மக்கள் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். நான் தரும் வாக்குறுதி மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எனக்கு வாக்களிப்பார்கள். தேர்தல் என்பது ஒரு போட்டி. அந்த போட்டியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தனது தாய் குறித்த அவதூறு பேச்சுக்கு ராசா உளப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டதாக தெரியவில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு சிறப்பு நேர்காணல் அளித்த அவர் ராசாவை கடவுள் பார்த்துக் கொள்வார் என கூறினார். திமுக முக்கிய தலைவர் ராசா உங்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு பகிரங்கமாக. நீங்கள் அவரை மன்னிச்சிருவீங்களா? அதாவது இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல.
அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை பொதுச்செயலாளர் நான் கருதுகிறேன். இப்பொழுதும் நாடாளுமன்றமாக இருக்கின்றார். வழக்கறிஞர், தெரிந்துதான் அதை பேசியிருக்கிறார், தெரியாமலும் பேசவில்லை. நாட்டு மக்களிடத்திலே கொந்தளிப்பு ஏற்பட்ட காரணத்தினாலே அவர் மன்னிப்பு கேட்டுக்கிறார். உள்ளபூர்வமாக கேட்டதாக எனக்கு தெரியவில்லை. தாய் என்பது உயர்ந்த ஸ்தானம் எல்லோருக்கும். அது ஏழை பணக்காரர் என்பதெல்லாம் அல்ல, அரசியல்வாதி மட்டுமல்ல, அனைவருக்கும் தாய் என்பது உயர்ந்த ஸ்தானம். தெய்வத்துக்கு சமமானது தாய். அதை தரக்குறைவாக பேசுவது உண்மையிலேயே மன வேதனைப்படுகிறது. ஆகவே அப்படி பேசியவர்களை ஆண்டவன் நிச்சயமாக தண்டிப்பார். முதலமைச்சர் பழனிசாமி பங்கேற்ற சிறப்பு நேர்காணல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் இன்று காலை 9:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகிறது. ஒருபுறம் தேர்தல் பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கொரோனா தொற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். எனவே முகக்கவசம் அணிவோம், தனி மனித இடைவெளியை பின்பற்றுவோம், விழிப்புணர்வுடன் இருந்து கொரோனா பரவலை தடுப்போம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.